அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. தற்போது மே 23ஆம் தேதி வழக்கறிஞர் அல்லது சம்பந்தப்பட்டவர்கள் காணொலி மூலம் ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வருமான வரித்துறை இந்த சம்மனை அனுப்பியுள்ளது. மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணா இணைகிறார். கிருஷ்ணா, விவரங்கள். நிச்சயமாக முன்னாள் போக்குவரத்து துறை அதிமுக அமைச்சரான எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு வருமான வரி புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். வரும் மே 23ஆம் தேதி இந்த விசாரணைக்கு அவரோ அவரது வழக்கறிஞரோ அல்லது அந்த விவகாரம் தொடர்பான நபர்கள் விசாரணையில் வீடியோ கான்பரன்சிங் மூலம் ஆஜராகும்படி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த ஆண்டு ஜூலை மாதம் கரூரில் இருக்கும் 22 ஏக்கர் நிலத்தை, சுமார் 100 கோடி மதிப்புள்ள நிலத்தை அபகரித்த விவகாரத்தில் வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு முன்னாள் அதிமுக அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். இதில் அவரது சகோதரர் உள்ளிட்டோர் அந்த வழக்கில் சிக்கியிருந்தனர். இந்த விவகாரம் தொடர்பான விவகாரத்தை வருமான வரித்துறை அதிகாரிகள் வசம் விசாரணை என்பது எடுத்துக் கொள்ளப்பட்டது. அந்த அடிப்படையில் இந்த 22 ஏக்கர் நிலம், அதாவது 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த நிலம் எவ்வாறு எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு சொந்தமானது என்பது குறித்து விசாரணை நடத்தினார்கள். பினாமியின் பேரில் இந்த சொத்துக்கள் வாங்கப்பட்டுள்ளதா என்ற பல்வேறு கோணத்தில் விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. அது தொடர்பான விரிவான விசாரணையை நடத்துவதற்காகத்தான் வரும் மே 23ஆம் தேதி ஆஜராகும்படி இந்த சம்மன் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சொத்து என்பது பினாமி சொத்து அல்ல, அதே நேரத்தில் பினாமி பரிவர்த்தனை அடிப்படையில் வாங்கப்பட்டது அல்ல என்பதை தனக்கு விளக்க வேண்டும் எனவும் அதற்குண்டான ஆவணங்களை அளிக்க வேண்டும் எனவும் முன்னாள் அதிமுக அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு இந்த சம்மன் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மே 9ஆம் தேதி கொடுக்கப்பட்ட நிலையில் தற்போது மே 23ஆம் தேதி வீடியோ கான்பரன்சிங் மூலம் ஆஜராகும்படி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணா, தகவல்களுக்கு நன்றி.